திருச்சி எஸ்பி வருண்குமாரை மிரட்டுற மாதிரி சோசியல் மீடியாக்களில் பதிவு போட்டாங்கன்னு சீமான் தம்பிகள் 22 பேர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கிறதாவும் அதில் நாம் தமிழர் கட்சியோட முக்கிய நிர்வாகிகளான முக்கிய தலைவர்களான சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் இவங்களோட பேரும் சேர்க்கப்பட்டிருக்கிறதாவும் நேற்று நம்மூர் மீடியாக்களில் செம்ம வைரலாக ஒரு நியூஸ் போச்சு. ஏண்டடே, அந்த கட்சியில் இருக்கிறதே அந்த 3 மூளை மழுங்கி போன முட்டா பீஸுக தாண்டா, வேற யார் இருக்கிறா? இதில் முக்கிய தலைவர்கள் கக்கிய தலைவர்கள்ங்கிற உனக்கு மூளையில் எதுவும் குழம்பி போச்சாடா விளக்கண்ண அப்படிங்கிறீங்களா? அதுவும் சரிதான். ரைட். மேட்ரு என்னன்னா, நேற்று அந்த நியூஸ் நம்மூர் மீடியாக்களில் பரவிக்கிட்டு இருக்கிற அந்த வினாடி வரைக்கும் சீமான் ஆக்டிவாகவே தான் இருந்தார். ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பேசிக்கிட்டு தான் இருந்தார். அந்த நியூஸ் எப்போ வந்ததோ அப்போ இருந்து அண்ணன் ஆளை காணோம். அண்ணன் தம்பிகளோட சேர்ந்து தலைமறைவாயிட்டாரா என்னன்னு தெரியல. இதை ஏன் இவ்வளவு சீரியஸா பேச வேண்டியது இருக்குதுன்னா, சீமான் பல நாள்கள் கூட பதுங்கு குழிக்குள்ள பதுங்கி இருந்து வெளியே வராமையே இருப்பாரு. சீமான் பப்ளிக்ல இல்லாம இருக்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதை ஏன் நாம சீரியஸா பேசுறோம்னா, இன்னைக்கு சுதந்திர தினம். சுதந்திர தினத்தன்னைக்கு அண்ணன் வெளியில வர முடியாததுக்கு என்ன காரணம்? சுதந்திர தினத்தன்னைக்கே சுதந்திரமா நடமாட முடியாத ஒரு அவல நிலை அண்ணனுக்கு ஏன் வந்தது? அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது ஒரு சுதந்திரமான நாடு. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டதே எல்லாரும் சுதந்திரமா வெளியில வரணும், குறிப்பா சுதந்திர தினத்தன்னைக்கு வெளியில வரணுங்கிறதுக்காக தான். அப்படிப்பட்ட அதிமுக்கியமான இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு சீமானால வெளியில வர முடியலன்னா என்ன கொடுமைங்கிறேன், எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம்ங்கிறேன். சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு மனுஷனால சுதந்திரமா வெளியில வர முடியலன்னா இது நாடா இல்ல வேற என்ன? எவ்வளவு பெரிய வரலாற்று சோகம் நடந்திருக்குது. அண்ணனுக்கு கோட்டையில கொடியேற்ற கொடுப்பனங்கிறது இப்ப இல்ல, எப்பவுமே இல்லை, எந்த காலத்திலயும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாதுன்னு வைங்க. அட்லீஸ்ட் அவருடைய ஆபீஸ்லயாவது கட்சி தலைமை அலுவலகத்திலேயாவது ஒரு கொடியை ஏற்றி ஒரு 300-400 பேருக்கு முட்டாயை கொடுத்து அந்த பக்கம் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு எதையாவது பரபரப்பா பேசி விட்டுருந்தா அது ஆளுங்கட்சிக்கு எதிராக அண்ணன் ஆக்டிவா இருக்கிறாரு, தம்பிகளோட கைதுக்கெல்லாம் அண்ணன் ஒன்றும் பயப்படலை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு சுதந்திர தினம், சுதந்திர தினத்தன்னைக்கே அண்ணன் சுதந்திரமா வெளியில வரலன்னா நாம என்னன்னு புரிஞ்சுக்கிறது? இதை பத்தி இப்ப எதிர்வரும் நாட்கள்ல அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ அண்ணன் ஒரு பிரஸ் மீட் வைப்பார்ல, அதுல அவங்க யாராவது கேள்வி கேட்கிறாங்கன்னு வைங்க, என்னனே இப்படி சுதந்திர தினத்தன்னைக்கே நீங்க வெளியில வர முடியாத அளவுக்கு சுதந்திரம் இல்லாம போச்சா, என்னனே நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு கேட்டா அண்ணன் என்ன சொல்லுவார்னா, அதாவது தம்பி இங்க எதுவுமே சரியில்லை தம்பி, எல்லாத்தையும் மாற்றணும், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றம், அதுதான் தம்பி அண்ணனோட லட்சியம். இவங்க இத்தனை நாளா நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. என் மக்கள் கேட்டாங்களா சுதந்திர தினத்தன்னைக்கு நாங்கெல்லாம் சுதந்திரமா வெளியில வரணும், அந்த சுதந்திரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு என் மக்கள்லாம் கேட்டாங்களா? போராட்டம் நடத்தினாங்களா? திராவிட கட்சிகள் ஏமாத்துது தம்பி. இவங்களா ஒன்ன நம்ப வச்சிருக்கிறாங்க இந்த மக்களை. சுதந்திர தினத்தன்னைக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா நாளும் மக்கள் சுதந்திரமா வெளியில வர்ற அளவுக்கு இந்த ஊர்ல சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பொய் பரப்புரையை பண்ணி இந்த திராவிட கட்சிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி வச்சிருக்கு தம்பி. என்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடுங்க, அண்ணன் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே எவனும் வெளியே வர முடியாது, சுதந்திரம்ங்கிறதே கிடையாது. அதையும் மீறி எவனாவது வெளியே வந்தானா பச்சை மட்டையை வச்சு உரிச்சு விடுவோம் பாரு தம்பி. நம்ம முப்பாட்டம் காலத்துல எல்லாம் மக்கள்லாம் இப்படிதான் சுதந்திரமா இருந்தாங்களா தம்பி? யார் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் போகலாம், என்ன வேலை வேணும்னாலும் செய்யலாம், எதை வேணும்னாலும் பண்ணலாம்னு நம்ம முப்பாட்டம் காலத்துல எல்லாம் சுதந்திரம் இருந்ததா தம்பி? இந்த திராவிட கட்சிகள் தான் தம்பி இந்த 50-60 வருஷத்துல அத்தனையும் மாத்தி பிடிச்சு அத்தனையும் ஒழிச்சு கட்டிருச்சு. அண்ணன் வர்றேன், அத்தனையும் மீட்டெடுக்கிறேன், ஒரு ரூபாய வீட்டை விட்டு வெளியில வர முடியாத. அதுதான் தம்பி அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம், எல்லாத்தையும் அப்படியே தலைகீழ பெறட்டும் தம்பி அப்படின்னு அண்ணன் கூச்சமே படாம பேசுவாரு. இதுல இந்த அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், எல்லாத்தையும் தலைகீழா மாற்றம் அப்படின்னு அண்ணன் சொல்ற இந்த பீத்த கதையில இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அயோக்கியத்தனம் ஒன்று இருக்குது. அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி ஆமை தன் குஞ்சுகளுக்கு சோசியல் மீடியாவில் பதிவு போடுறத பத்தி சில பல அட்வைஸ்களை அள்ளி தெரிச்சிருக்குது. அதுக்கு சிரிச்சுட்டு போயிடுவான். அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஊடக பிரிவு நேற்று ஒரு செய்தி வெளியிட்டு இருக்குது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் தம்பிகள் சோசியல் மீடியாக்கள்ல பதிவு போடும்போது ஆபாசம் இல்லாம, வக்கரம் இல்லாம, விரசம் இல்லாம, யாரையும் மிரட்டுற துணி இல்லாம மென்மையா, ரொம்ப மென்மையா பதிவுகளை போடுங்க அப்படின்னு அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை சொன்னதே அண்ணன் சீமான் தான் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டையும் சொருவி இருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த போஸ்டை பார்த்து நாம் தமிழர் கட்சியோட ஊடக பிரிவு கொடுத்திருக்கிற இந்த அட்வைஸை பார்த்து சீமான் தம்பிகளே செம்ம கடுப்புல தான் இருக்கிறானுங்க. ஏன்னா அவனுங்க ஆபாசமா பேசுறத
அண்ணனுடைய ஆபாச கூத்துக்களை மறைக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கோடுக்கு மேல பெரிய கோடு போட்டா ஏற்கனவே இருக்கிற அந்த சின்ன கோடு இன்னும் ரொம்ப சின்னதா தெரியுங்கிற மாதிரி அண்ணனுக்கு போட்டியா தம்பிகள்லாம் வளைச்சு வளைச்சு ஆபாசமா பேசுனாங்கன்னா அண்ணனுடைய ஆபாசம்ங்கிறது மழுகி போயிடும், மக்கள் மத்தியில் அது ரொம்ப சாதாரணமான விஷயமா போயிடும், அண்ணனுடைய இமேஜை மீட்டெடுத்த மாதிரி ஆயிரும், காத்த மாதிரி ஆயிரும், காப்பாத்தின மாதிரி ஆயிருங்கிறதுக்காக தான் ஆம குஞ்சுகள்லாம் வளைச்சு வளைச்சு ஆபாசமா பேசுறதே. இதுல அண்ணன் தம்பிகளுக்கு அட்வைஸ் கூந்தல் பண்றாரா? எதுல சிரிக்குதுன்னு தான் தெரியல, அவனுங்களும் இதுக்கு அப்படிதான் சொல்றானுங்க. நீங்க சொல்லியிருக்கிற இந்த அட்வைஸை வச்சு நாங்க எதுல சிரிக்குதுன்னு தான் தெரியலன்றானுங்க ஆம குஞ்சுகளை. அதனால இந்த அட்வைஸுங்கிறது யாரு முட்டாளாக்குறதுன்னு எனக்கு புரியல. அண்ணன் தம்பிகளை முட்டாளாக்குறாரா, இல்ல தம்பிகள்லாம் சேர்ந்து அண்ணனை முட்டாளாக்குறாங்களா, இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளையெல்லாம் முட்டாளாக்குறாங்களா, எனக்கு புரியல. சரி, இதை விட்டுருவான். இதை விட்டுட்டு அப்பாவி தற்குறி தம்பிகள்கிட்ட பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பேசுவான். அடைய தற்குறி முண்டங்களா, உங்க அண்ணன் அரசியலை நீங்க என்னடா புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அண்ணனை இத்தனை நாளா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அண்ணன் எப்பயுமே அரசியல்வாதிகளை பத்தி தான் ஆபாசமா பேசுவாரு, அவங்களுக்கு எதிராக தான் அப்படி ஆக்ரோஷமா பேசுவாரு. அதிகாரிகளை எதிர்த்து அண்ணன் பேசவே மாட்டாரு. இந்த வித்தியாசம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அரசியல்வாதிகள்னாவே மக்களுடைய ஏச்சு பேச்சு கேலி கிண்டல்களுக்கெல்லாம் ஆளாக வேண்டியவங்க தான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான அடிப்படை தகுதியை ஏச்சு பேச்சு அவமானங்களுக்கெல்லாம் செவி சாய்க்க கூடாது, அதை ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான அடிப்படை குணமே. அதனால அரசியல்வாதிகளை அண்ணன் விமர்சிக்கிறத பத்தி அந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கு ரியாக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுவே அதிகாரிகள்ங்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு குறிப்பிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒர்க் இருக்குது, அதுக்குள்ளதான் அவங்க செயல்படுவாங்க, அதுதான் அவங்களுக்கு வேலையே, அதுக்காக தான் அவங்களுக்கு சம்பளம். அவங்க பொதுமக்களுடைய ஏச்சு பேச்சு கேலி கிண்டல்கள் மிரட்டல்களை எல்லாம் ஏத்துக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கொஞ்சம் தான் அவங்க எல்லாம் பொறுமை காப்பாங்க. அதை மீறுதுன்னா உடனே ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க. ஸோ திருச்சி எஸ்பி வருணை பத்தி சீமான் திடீர்னு பேசுறாருன்னா நீங்க புரிஞ்சுக்க வேணாமா? அண்ணன் நம்மள பாலுங்கணத்துல தள்ள பாக்குறாரு, நம்மளை எல்லாம் சொரிஞ்சு விடுறாரு, நம்மளை உள்ளதல்ல பாக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பொச்சை மூடிக்கிட்டு இருந்திருக்கணும்ல. நீங்க போய் போலீஸாரோட மல்லு கட்டுங்கண்ணே, நாங்க பொதுவா நின்று வேடிக்கை பார்க்குறோம்னே, எங்களுக்கு வேடிக்கை பார்க்குற இந்த வேலை மட்டும் போதும்னே அப்படின்னு அண்ணனை ஆபீஸரோட கோத்து விட்டுருக்கணும்ல. என்னடா ஆம குஞ்சுகளா உங்க அறிவெல்லாம்? சரி, அது கிடக்கட்டும். அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்குமாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? இது ரெண்டும் வேறங்கிற விஷயமாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த வின்னர் படத்துல பிரசாந்த் வடிவாள்கிட்ட கேட்பார்ல, சரியா 10:30 மணிக்கு போன் பண்ணிருக்கனே, மறந்துட மாட்டீங்களே, சரியா போன் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? ஏன்னா உங்க முகர கட்டைகளை எல்லாம் பார்த்தா அந்த வித்தியாசம் தெரிகிற மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியலையே. ஏன்னா நாம் தமிழர் தம்பிகள்னாவே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் அர்த்தம். தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம்னு ஏகப்பட்ட சீமான் தம்பிகளுக்கு தெரியவே தெரியாது. தமிழ்நாடு தனி நாடுன்னு தான் ஏகப்பட்ட தற்குறி முண்டங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஊரில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அதனால தான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த அரசியல்வாதிக்கும் அதிகாரிக்கும் வித்தியாசம் தெரியுமா? ஏன்னா உடம்பெல்லாம் முறுக்கேறி போயிருந்தது, அதனால அவர் முறுக்கன், அதுதான் பின்னாட்களில் முருகனா மாறிச்சு. அவங்கெல்லாம் முதல்ல சண்டைக்கு போனாங்க, முந்திரி கொட்டையாட்ட எல்லாத்துக்கும் முன்னாடி சண்டைக்கு போய் நின்னாங்க, அதனால தான் அவங்க எல்லாம் முதலியார்கள். தமிழில் இருக்கிற பேச்சு தான் இங்கிலீஷில் இருக்கிற ஸ்பீச்சு. இப்படி பீத்த கதைகளை எல்லாம் நம்புற உங்களுக்கு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசம் தெரியும்னாலாம் நான் நம்பல, சத்தியமா நம்பலங்கிறேன். ஒருவேளை சீமான் சொல்ற அந்த மாற்று அரசியல்ங்கிறதே அதுதானே என்னவோ, எவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது, அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் எவனுக்கும் வித்தியாசம் தெரியக்கூடாதுங்கிறது தான் அண்ணன் சொல்ற அந்த மாற்று அரசியலோ என்ன கருமமோ. இந்த மாற்று அரசியல்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு அயோக்கியத்தனம் என்னன்னா, அதாவது எல்லாத்தையும் மாத்திரம் டோட்டலாக மாறும். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா, நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனேன்னா இங்கே என்னென்னலாம் மாறும், அது எப்படி இருக்கும், என்னுடைய ஆட்சி நிர்வாகங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சீமான் அழகாக ஒரு கதை சொல்லுவார். அதாவது சீமான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார்னா சீமானை யாராவது பார்க்கணும்னு நினச்சா, ஏதாவது ஒரு காரியத்துக்காக சீமானை நம்மள யாராவது சந்தித்து பேசணும்னு நினச்சா நேராக சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக தேவையில்ல, நேராக அண்ணனுடைய மாட்டு பண்ணைக்கு போனால் போதும். ஏன்னா அண்ணன் அங்கே தான் இருப்பார். நாம் நேராக அண்ணனுடைய
மாட்டு பண்ணைக்கு போகிறேன். அந்த கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே போனால் முன்னாடியே அண்ணனுக்கு ஓட்டு போட்ட தம்பிகள்லாம் ஆட்டு புழுக்க அள்ளிக்கிட்டு இருப்பானுங்க, மாட்டு சாணியை சப்பிக்கிட்டு இருப்பானுங்க, உறிஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. அட மிஷினில் தாங்க, மிஷினில் அவனுங்க உறிஞ்சிக்கிட்டே நமக்கு பதில் சொல்லுவாங்க. அண்ணனை தானே பார்க்க வந்திருக்க, ஸ்ட்ரைட்டாக போ, ரைட்டில் திரும்ப, அண்ணன் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு அவனுங்க சொல்லுவானுங்களாம். இதெல்லாம் சீமான் சொல்கிற கதை. அதாவது ரொம்ப இயல்பாக மக்களோட மக்களாக தான் அண்ணன் எந்நேரமும் இருப்பாராம். அந்த அளவுக்கு மக்களுக்கு நெருக்கமான ஒரு முதலமைச்சராக தான் இருப்பாராம். ஏசி ரூமில் தனி ஆஃபீஸ்ல எல்லாம் இருக்க மாட்டாராம். இதுதான் இவர் சொல்கிற மாற்று அரசியலா, புரட்சி அரசியலா, அடிப்படை மாற்றமா? இது என்ன அயோக்கியத்தனம்ங்கிறேன். நீ எல்லாத்தையும் மாத்திர ஆள் தானே, நீ சாணி அல்ல. ஒரு சேஞ்சுக்கு நீ சொல்ல, முதலமைச்சரான நானே சாணி தான் அள்ளிக்கிட்டு இருப்பேன், அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் என்கிட்ட அங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, நானே ஆட்டுப்புழுக்கு அள்ளிக்கிட்டு இருப்பேன், பால் கறந்துக்கிட்டு இருப்பேன், எல்லா வேலையும் முதலமைச்சரான நானே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எல்லார் மாதிரியும் நானும் புழுக்க தான் அள்ளுவேன், புழுக்க அள்ளிக்கிட்டே தான் என்னுடைய முதலமைச்சர் வேலையை செய்வேன், ஏன்னா நானே ஒரு முன்னுதாரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அது என்ன, நீ கட்சி நடத்துவ, ஏசி காரில் போவ, வசதியான பங்களா வீடுகளில் இருப்ப, மருந்துக்கு கூட ஒரு மாடு வளர்க்க மாட்டா. ஆனால் மாட்டின் புனிதத்தை பற்றி, மாடு வளர்க்கறதின் அவசியத்தை பற்றி மணிக்கணக்காக பேசுவியா? என்ன பித்தலாட்டம்ங்கிற, என்ன அயோக்கியத்தனம்ங்கிற. இதை நீ என்ன பண்ணணும், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு மாட்டு பண்ணையை போட்டு அங்கே நீ எந்நேரமும் சாணி அல்லணும், புழுக்க அல்லணும், அத்தனையும் நீ அங்கே பண்ணணும். உன் கட்சி வேலைகளையே, அந்த வேலையெல்லாம் நீ அங்கிருந்து தான் செய்யணும். உன் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசுறது, இன்ன பிற கட்சி வேலைகளை எல்லாம் நீ மாட்டு சாணி அள்ளிக்கிட்டே தான் செய்யணும். அதுதான உண்மையான மாற்றா இருக்க முடியும், உண்மையான புரட்சிகரமான புதுமையான அரசியலா இருக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு ஓட்டை போட்டுட்டு நீங்க எல்லாம் போய் மாட்டுச்சாணி அள்ளுங்க, நான் ஏசி ரூம்ல அமைச்சர்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன மயிறு மாற்று இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். இது அயோக்கியத்தனத்தின் உச்சம். அதனால ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, அண்ணன் என்னடா ஆட்டு பண்ணை போட்டு அதில் நமக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து கிழிக்கிறது. இப்போ நம்மூர் பக்கம் ஏகப்பட்ட ஆட்டு பண்ணைகள் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச மாட்டு பண்ணையே நிறையா இருக்குது. அண்ணனை வர சொல்லுங்க, அண்ணனை கூட்டிகிட்டு வாங்க. அவர் எவ்வளோ 10,000 ரூபா கொடுப்பாரா? ₹1 கூட போட்டு நான் தர்றேன், 10,001 ரூபா நான் சம்பளம் தர்றேன். உங்கள் நொண்ணனை வந்து அந்த மாட்டு பண்ணையில் சாணி அள்ள சொல்லுங்க, முடிஞ்சால் அவர் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. யாரடா சாணி அள்ள வைக்கிறது? என்னடா அயோக்கியத்தனம் இதெல்லாம்? அண்ணனை கூட்டிகிட்டு வர்றீங்களா, ஆம குஞ்சுகளான நீங்களே வர்றீங்களா? உங்க நொண்ணன் சொல்ற சம்பளத்தை விட ₹1 கூட, 10,001 ரூபா. எத்தனை பேர் வேணும்னாலும் வாங்க, அத்தனை பேர்த்துக்கும் வேலை இருக்குது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.